ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சாஃப்டான ஒரு டேஸ்டான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இடியாப்பம் நல்லா பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலான பச்சரிசி மாவு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா வெறும் கடாயில் மாவை சேர்த்து நல்லா சூடு ஏற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் 2 கப் அளவு மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1லேருந்து 1.25 கப் அளவு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும். எனக்கு கிட்டத்தட்ட 1.25 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டது. சில மாவோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் அளவு மட்டும் மாறுபடும். அதனால் 1லேருந்து 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக நல்லா கலந்ததுக்கப்புறமா இது இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நல்லா உங்களோட கை வச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு பேலன்ஸை மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேல் மாவு காயாமல் இருக்கும். இடியப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இடியப்ப அச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சு உள்ளே வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஸ்டீமர் பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயுமே இடியாப்பம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி இடியாப்பம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக டம்ப் பண்ணாமல் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணியை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இடியாப்பம் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.